சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது. அது எல்லாம் நினைத்து நினைத்து நீ நிம்மதி இல்லாமல் இருக்கிறாய். உன் மீது உனக்கே ஒருவித கோபம் வருகிறது. எந்த வழியில் செல்லலாம், எங்கு சென்றால் நிம்மதி கிடைக்கும் என்று, எங்கு சென்றால் என் பிரச்சனைக்கான வழி கிடைக்கும் என்று உன் மனம் முழுவதும் குழப்பமாக இருக்கிறது. உன் வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாக இருக்கிறது. நான் ஒன்றை சொல்கிறேன், கேள். நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் சிறு அளவு கூட இது சரி வருமா என்று, இது தவறு என்று உனக்கு தோன்றினால் அதில் உடனே சற்றும் யோசிக்காமல் விட்டுவிடு. இது எனக்கு நல்லது இல்லை, இது என் வாழ்க்கைக்கு சரி வராது என்று தெரிந்தால் நீ அதை செய்தால் அது உன் வாழ்க்கையை, உன் நிம்மதியை நீயே கெடுப்பதற்கு சமம். இது எனக்கு சரி வரும் என்று நீயே ஒரு பொய்யை திணிக்கின்றாய். அப்படி இருக்க அது எப்படி உனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தரும் என்று நீ நினைக்கிறாய். இதனால் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நிம்மதியை கெடுக்கும். அதற்கு தான் உன் மனதில் வேண்டாம், இது எனக்கு சரி வராது என்று உன் மனதில் தோன்றிவிட்டால் அந்த இடத்தில் இருந்து நீ நகர்ந்து விடு. என் குழந்தையே, அதை விட்டுவிடு. நீ உன் மனதை நீ அமைதிப்படுத்து. எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். ஒருவர் செயல் உன் மனதை புண்படுத்தினால் அவர்களிடம் அதை பற்றி வாக்குவாதம் செய்யாமல் அங்கு இருந்து அமைதியாக வெளியே வா. இதுவே உனக்கு நல்லது. என்றும் பேசாத வார்த்தைக்கு மதிப்பு அதிகம். நீ இப்படி இருக்க அவர்களுக்கே புரியும் அவர்கள் செய்த தவறு. நீ இதை நினைத்து கலங்காதே. நீ மற்றவரிடம் கோபப்படுவதை முதலில் நிறுத்து. ஒருவரிடம் இருக்கும் கோபத்தை மற்றவரிடம் காட்டாதே. கோபக்காரனுக்கு அவனை சுற்றிலும் வெறுமையே மிஞ்சும். நான் சொல்வதை கேள். உன்னை சுற்றி இருப்பவர்களின் போலி யார், உண்மை யார் என்பதை உணரு. உன் அருகில் போலியான அன்பே அதிகம். உன்னால் ஆகும் காரியத்திற்காக பொய்யான அன்பை போலி காரியம். கொஞ்சம் கவனமாக இரு. அவர்கள் அவசியம் முடிந்தவுடன் உன்னையே தனியே விட்டு விடுவார்கள். கவனமாக இரு. நீ அலட்சியமாக இருந்தால் பின்னாளில் நீ பிரிவில் வருவதை பாடுவதே. அதனால் நான் உன்னை எச்சரிக்கின்றேன். அவர்களை நம்பாதே. அவர்கள் மீது அன்பு வைக்காதே. எதையும் பட்டென்று பேசுபவர்களை கூட நீ நம்பிவிடலாம். ஆனால் அமைதியாக இருந்து பின்னால் வினையை கொடுக்கும் நபரை விட்டு விலகியே இரு. ஏனென்றால் நீ என் பிள்ளை. நீ வருந்துவதை என்னால் பார்க்க இயலாது. கவனமாக இரு, தள்ளியே இரு. இதுவே சாயப்பாவின் எச்சரிக்கை. சுதாரித்து சூதனமாக இருந்து கொள். உனக்கு அனைத்தும் ஜெயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.